மே 2026 கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக மே 2026 இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஆண்டு கிரகமாகிய குரு 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி வருகிறது. மை மாதத்தில் எந்த பயிற்சியும் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராசிக்குள்ள ராகு இருக்கிறார், 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். ஸோ இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் கும்பராசி பொறுத்த வரைக்கும். மாத கிரகம் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராசி அதிபதியாகிய சனியை பாதிக்கிற அளவுக்கு முதல் 2 வாரம் இருக்கிறார். 3rd and 4th வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகிறார். சனியும் செவ்வாயும் சேருவது நல்லதில்லை. அது வந்து ஒரு ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்தே மே 2 வாரங்களும் சனியோட பாதிப்பு இருக்குது. ஸோ அதனால் போக போக மே மாதம் போக போக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து வீடு, வண்டி, வாகனம், தாயார் அது போன்ற விஷயத்தில் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்வை மேம்படுத்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி புதனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோட வீட்டில் கணிசமான டைம் மே மாதம் இருக்கிறதுனால மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, புத்திசாலித்தனமாக சில முடிவுகளை எடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கணக்கு வழக்கில் எல்லாம் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்பு, அக்கௌண்டன்சி, ஆடிட்டர் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குதுங்க. அதே மாதிரி ராஜயோகாதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுகிறத வந்து ஒரு 2-3 வாரம் தான் இருக்கும். அந்த டைமை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மே 2nd and 3rd and 4th வீக் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு மாறார். அதுவும் வந்து இடம், வீடு, வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஸோ எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நன்றாக வந்து ராசிக்குள்ள ராகு 7ல் கேது இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ வரும். பங்குதாரர்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், நண்பர்களுக்குள்ள முதல் இருந்த மாதிரி ஒரு அன்னோனியம் இல்லாமல் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட், கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய அமைப்பு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி சுக்கிரன் அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதியோட தாக்கத்திலிருந்து விலகி வரனால மே மாதம் போக போக ஒரு நல்ல பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் 7ஆம் வீடுங்கிற மனைவி ஸ்தானாதிபதி, கணவர் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். ஸோ ஓரளவுக்கு கிரக நிலைகள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் ராசி அதிபதி வந்து ராகுவோட தாக்கத்தில் இருக்காருங்கிறது மறந்துடக்கூடாது. திடீர்னு நம்ம சில முடிவுகள் எடுத்து மாட்டிக்கொள்வோம். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், மூச்சு பயிற்சி பிராணாயாமா பண்ணணும். அது மாதிரி அமைப்புலாம் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கும் பொழுது எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கங்கள் திடீர்னு தேவையில்லாத ஒரு முடிவுகளை எடுத்து மாட்டிக்கொள்ளாமல் பொறுமையாக எந்த ஒரு விஷயமும் தீர ஆராய்ந்து நல்ல ஒரு அமைப்புகளாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ ராசி அதிபதி ராகுவோல இருக்கிறதுனால திடீர் கோவப்படுவது, திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறதுலேருந்து நீங்கள் விலகி நான் சொன்ன அந்த மெடிடேஷன் பிராணாயாமம்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா மனசு சாந்தமாக, திடீர் அந்த ஓவராக எக்ஸைட் ஆகிறது, ஓவராக கோவப்படுறது அல்லது ஓவராக பயப்படுறதுங்கிற மாதிரி விஷயம் இல்லாமல் பொறுமையும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகத்தின் அமைப்புகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. ஏப்ரல் மாதம் தான் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மே மாதம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினருக்கும் கொஞ்சம் கொடுக்குது. மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் நல்லா படிக்கிறாப்புல, நல்லா புரிஞ்சு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுற அமைப்புகள். அதே சமயத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இது எல்லாமே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ப்ரொவைடட் உங்கள் தசாபுக்திகள் அதை காட்டக்கூடிய அமைப்புகளில் போய் கொண்டிருந்ததுன்னா, அதை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பில் போயிட்டு இருந்ததுன்னா இந்த கோச்சாரம் நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரமே ஒழிய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் முறையில் நாம் போட்டு அதில் எது மாற உங்களுடைய லக்னம் இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஸ்தானபலமா, திக்பலமா எப்படி இருக்குது, நீங்கள் வந்து கும்பராசியில் சதய நட்சத்திரமா, அவிட்டமா, புரட்டாதியா, எது மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாற நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன,
நம்மளுடைய கர்மவினை என்ன, எது மாதிரி விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய 6 மாதத்துக்கு தென்படுகிறது, எந்த நேரத்தில் எது நடக்கும், லாங் டேர்ம் எப்படி காட்டுது, பாஸ்ட் எப்படி போச்சு, இப்போ ப்ரெசென்ட்ல என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு என்ன ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கணித்த அந்த பலன்களுக்கு அலைன் பண்ணுற மாதிரி சில அமைப்புகளை, வாழ்க்கை திட்டங்களை, வாழ்க்கை செயல்பாடுகளை நீங்கள் அமைத்து கொண்டேனால் தேவையற்ற பணவிரைவு, தேவையற்ற சமய விரைகள்லாம் அமைப்பு பண்ணி எந்த விஷயங்கள் எந்த நேரத்தில் செய்வது நல்லது, வேலை மாறுவது எப்போது, வேலை மாற்றம் தேவையா, எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், தொழில் அபிவிருத்தி எப்போ பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ பண்ணலாம், வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ நடக்கக்கூடிய அமைப்பு என் பொண்ணுக்கு இருக்கு, எப்போ குழந்தை பேர் எதிர்பார்க்கலாம், இந்த புத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் எப்போ வருது, எப்போ கலத்திரகாரகன் என்று சொல்லப்படுகிற இல்லற வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வருகிறது, எப்போ பண நல்லாவே கடனை அடைத்து பணம் கடலை அடைக்கக்கூடிய அமைப்புகள் எப்போ தெரியுதுங்கிறதெல்லாம் எப்படி ஒரு கூகுள் மேப் ஒருத்தருக்கு போகிற ரூட்டை காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரிப்பை பிளான் பண்ணி வாழ்க்கையில அந்த ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு முடிக்க வைக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி எது மாதிரி ஒரு பிளானிங்ல இருக்கும், எது மாதிரி அமைப்புகள், டைம்லைன்ஸ் என்ன, எந்த நேரத்தில் நம்ம அடிக்க வாசிக்கணும், எந்த நேரத்தில் வேகமாக போகணும், எந்த முடிவுகளை எப்போ எடுப்பது நல்லது, நம்மளுடைய யோகமான கிரகங்கள் என்ன, அந்த கிரகத்தின் காரத்துவம் என்ன, அந்த கிரகம் எது மாதிரி தொழிலை கொடுப்பார், எது மாதிரி படிப்பை கொடுப்பார், எது மாதிரி லைன்ல நம்ம போனோம்னா நல்லது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணுமா அல்லது கன்சல்டிங் முறையில் பண்ணலாமா, வியாபாரமா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டா, அல்லது உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணுறதா, அல்லது வேலையா, வேலைங்கிற எது மாதிரி துறை, ஐடி துறை நல்லா வருதா, அதே சமயத்தில் வேற மாதிரி ஒரு டொமைன், மெடிக்கல், ரியல் எஸ்டேட், அது மாதிரி விஷயங்கள் நமக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட்ல எப்படி நடந்தது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடந்ததா, இப்போ ப்ரெசண்ட் என்ன போயிட்டு இருக்கு, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எது மாதிரி விஷயமா காட்டுதுங்கிறத நல்ல விதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை திட்டங்களையும் நம்ம செயல்பாடுகளையும் நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய காலங்களையும் அந்தந்த காலத்தில் அது செய்யணும்பாங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது தேவையற்ற தோல்விகள், தேவையற்ற விரயங்கள், சமய விரயங்கள், பொருள் விரயங்கள் எல்லாம் போயிட்டு, ஏன்னா நம்ம ஒரு 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை. நம்ம மிஞ்சி போனால் ஒரு 75-80 வயசு வாழும் பொழுது 30 வயசுக்கு மேலே வரக்கூடிய தொழில் வேலையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த 30 வருஷம் நம்ம இம்பார்ட்டன்ட், 30 to 60. ஸோ அது மாதிரி ஏஜில் நம்ம என்ன மாதிரி தசா வருது, எந்த டைமில் நம்ம பயங்கரமான முயற்சிகள் செய்யலாம், எந்த டைமில் நம்ம இதே இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினையை குறிக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் திருக்கணித பஞ்சாங்கம் மூலமாக போட்டு நம்ம பலனை பார்க்கும் பொழுது இந்த பொது பலனை காட்டிலும் இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீனராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலா பலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்கிறார், உங்களுடைய கர்மவினை எப்படி செயல்பட போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிடத்தை அடிப்படையிலான ஒளி தத்துவ பிரகாரம் பரிகாரங்க அது மாதிரி விஷயம் மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம். மே 2026 பிறக்கும் பொழுது மீனராசிக்காரர் பார்த்தீங்கன்னா ஜென்மசனியின் தாக்கத்தில் இருக்க போகிறாங்க. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறார், ஜூன் மாதம் தான் பயிற்சி ஆகிறார். ஸோ மேலே எந்த மாற்றமும் இல்லை. 12ல் ராகு, 6ல் கேது. அதே சமயத்தில் ராஜ யோகாதிபதி என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் ராசிக்குள்ளேயே சனியோடு இருக்கிறங்கிறது நம்ம பார்க்கணும். அஸ்தம சனி தாக்கத்தில் அந்த செவ்வாய் வேற சேர்ந்து பயங்கர ஒரு தாக்கம். ஏப்ரல் மாதம் முழுக்க மே 2 வாரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சலும் கொஞ்சம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு மே 2nd வீக்லேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு விடுவு காலம் வருகிறது. செவ்வாய் சனியோட விலகுது. ஸோ அது நல்ல விஷயம். அதே சமயத்தில் சூரியனுங்கிற விஷயம் 6ஆம் வீட்டு அதிபதி 2ல் உச்சம் பெற்று அதுக்கப்புறம் 3க்கு போகிறது நல்ல விஷயம். ஸோ என்ன காமிக்குதுன்னா மே மாதம் 2வது வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல அமைப்புகள் வருது. அதே மாதிரி சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம். புதனும் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு ஆகிய சுக்கிரன் வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் மனம் சஞ்சலமாகவும் மனம் டல்லாகவும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத அமைப்பாகவும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் உள்ளவாகவும் அது மாதிரி அமைப்பு தான் போகும். அலைச்சல்கள் ரொம்ப நிறையா இருக்கும், தேவையற்ற அலைச்சல்களாகவும் இருப்போம். அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் போய் கொண்டிருக்கக்கூடிய
மீனராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2-3 வாரம் கழித்து வரக்கூடிய செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு விடிவு காலத்தை கொடுக்குது. ஜென்மசனியோ விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்புகளை காட்டுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்மசனி ஆகிய சனியவே பார்க்கறதுனால ஒன்றுமே அதோட தாக்கங்கள் குறையும். ஸோ அதுக்கு வேணுங்கிற சில அடிப்படையான ஃபவுண்டேஷனான சில நல்ல விஷயங்கள் உங்கள் தொழிலையாக இருக்கட்டும், உங்கள் வேலையிலையாக இருக்கட்டும், உங்கள் உறவுகளையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மே 2வது வாரத்திலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி வரக்கூடிய நல்ல அமைப்பை வாழ்க்கை சம்பவங்களாக அடிப்படைகளாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் சனியோட விலகிறதும், சுக்கிரனோட வீட்டில் புதன் வருவதும், சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்ப்பதும், இது மாதிரி நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்குது. ஸோ இதுவரை மன உளைச்சலும் அலைச்சல்களும் மன விரக்திகளும் தேவையற்ற மனசோர்வுகளும் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக மே மாதம் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன மாதிரி தசாபுக்திகள் போகுது வச்சு பார்க்கலாம். இதே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் நல்லா இருக்கிறனால கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, படிப்பில் கெட்டிக்காரத்தனம் உண்டு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி புதன் இருக்குது, உங்களுடைய தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, அந்த தசநாதன் புக்திநாதன் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்கிறார், ஸ்தானபலம் என்ன, திக்பலம் என்ன, திருப்பலம் என்ன, யார் யாரை பார்க்குறாங்க, எந்த இடத்துல இருக்கிறாங்க, லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறது, எந்த ஆதிபத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் தீர நம்ம ஆராய்ந்து அதுக்கு பிரகாரம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகம் ஒரு டிகிரி அடிப்படையில் இருந்து ஒரு டிகிரிலையும் ஒரு கிரகம் இருக்க நீங்கள் பிறக்கும் பொழுது எது மாதிரியான ஒரு கர்ம வினை உங்களுக்கு கொடுக்குது, எந்த தாக்கத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிறவை எடுத்துக்கொண்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம் தான் இந்திய வேத ஜோதிடங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா இது ஒரு ஃபார்ச்சூன் டெல்லிங்காக இந்நேரத்தில் இது நடக்குங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாதாரண சாஸ்திரம் இல்லாமல் நம்மளுடைய பிறவி பயன் என்ன, நம்மளுடைய கர்ம பலன் என்ன, எது மாதிரி விஷயத்துக்காக நம்ம பிறந்தோம், நம்மளுடைய காலகட்டங்கள் எது மாதிரி காமிக்குது, எந்த திசையில் எது நடக்கும், எப்போ நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகும், எப்போ எது வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணணும், எந்த நேரத்திலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, எந்த நேரத்தில் அதிகமான உழைப்புகள் தேவைப்படுகிறது, எந்த நேரத்தில் இடம் மாற்றங்கள் உண்டு, எந்த நேரத்தில் வேலை மாற்றங்கள் உண்டு, கல்யாண விஷயங்கள், குழந்தை விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்தில் என்ன காட்டுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி தான் போச்சா, நம்ம ஜாதகம் சிங்க் ஆகுதா நம்ம லைஃபோட, ப்ரெசண்ட் எப்படி, ஃப்யூச்சர் எப்படி, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காத்து கொண்டு இருக்கிறது, எந்த மாதிரி சாய்ஸ் நமக்கு வேண்டாம், எந்த கிரகம் யோகமாக இருக்குது, எந்த கிரகம் அபயோகமாக இருக்குது, 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு திசையெல்லாம் நடக்குதா, விரக்திகளையும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, உடல் உபாதைகளில் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, உறவுகள் எப்படி, நமக்கு திருமணம் எப்படி, கலப்பு திருமணமா, காதல் திருமணமா, அரேஞ்ச் மேரேஜா, எப்படி நமக்கு பிராப்தங்கள் காட்டுது, சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் ஹெல்த் விஷயங்கள் எப்படி இருக்குது, அவங்க ரிட்டையர்மெண்ட் எப்போ வருது மாதிரி இருக்குது, எப்போ அவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் ஓய்வு பெறுவாங்க, தொழிலில் எப்போ செட்டில் ஆவாங்க, அது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வயதினருக்கும் தேவையான வாழ்க்கை குறிப்புகள், வாழ்க்கைக்கு வேணுங்கிற அந்தந்த அடிப்படையான அந்தந்த ஏஜில் வரக்கூடிய கேள்விகள், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு கிரகமும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசை நடக்குது, புக்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, சூக்ஷமம் நடக்குதுங்கிற வாரக்கணக்கில் நாம் பலன்களை எடுத்து எது மாதிரி லக்னத்துக்கு எது மாதிரி விஷயத்தை கொடுக்குங்க. லக்னாதிபதி வைத்து தான் எல்லாம் சொல்ல முடியும். லக்னம் ஸ்ட்ராங்காக இருக்கா, லக்னம் எதை குறிக்குது, நீங்கள் எதை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள், ஃபினான்ஷியல் க்ளோரி தேடுறீங்களா, மன அமைதியை தேடுறீங்களா, உறவுகளில் ஒரு ஹார்மோனியஸ்னஸ் அன்னோனியத்தை தேடுறீங்களா, குழந்தைகள் நல்லா வரணும்னு தேடுறீங்களா, அல்லது சிற்றின்பத்துக்கு தேடுறீங்களா, பேரின்பத்துக்கு தேடுறீங்களா, ஆன்மீக தேடுதல் உண்டா, எது மாதிரி விஷயத்துக்காக உங்களுடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறதுங்கிறதா நம்மளுடைய ஜாதகத்தில் புதைந்து கிடக்கக்கூடிய விஷயமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையாக பார்த்து அது மூலமாக எது மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற
பொருள் விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய தோஷம் என்ன, நாம் வாங்கி வந்த வரன் என்ன, எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது, அந்த கிரகத்தின் வேலை தொழில் படிப்பைக்கு நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையை எளிதில் அமைச்சு கொள்ளலாம். எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதை நாம் துல்லியமாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக பார்த்து, அதையே இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாத பயிற்சி நம்ம எப்படி பொது பலனாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்ன, நம்மளுடைய கோல்ஸ் என்ன, எந்த நேரத்தில் எப்படி செய்யலாம், எப்படி ஒருத்தருக்கு கூகுள் மேப் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேருவதற்கு, தெரியாத இடத்துக்கு போய் சேருவதற்கு அது உதவிகரமாக இருக்குது ஒழிய அது நாம தான் போய் ட்ராவல் பண்ணணும். கூகுள் மேப் உங்களை தூக்கிட்டு போய் விடாது. அதே போல் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன், என்ன மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி, என்ன மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள உங்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம், எப்போ நேரத்தில் எதை செய்தால் நமக்கு எளிதில் நம்மளுடைய குறிக்கோள்கள் அடைய முடியும், நம்மளுடைய தேவையற்ற விஷயங்களை நம்ம தவிர்த்தாவே பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயத்த நல்லா செய்யலாம். நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ராக்டடாக போயிடுறோம். படிக்கிற விஷயத்துல இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கப்புறம் தான் அது நமக்கு உகந்ததில்லை, நமக்கு அது சரி வரல அப்படின்னு நினைக்கிறோம். அது முதலே நமக்கு தெரிஞ்சு வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளோட கர்ம வினைகளை கிரகத்தின் சஞ்சாரங்கள் மூலமாகவும் கோச்சார பலன்கள் மூலமாகவும் டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற முறையிலையும் பார்த்து அது உங்களுடைய துல்லியமான தசாபுக்தியில் வச்சு சிங்க் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன்.